الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலம் இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பொருட்களுடைய விலைவாசிகளை பார்க்கும் பொழுது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூடுதே தவிர குறைவடையக்கூடிய சாத்தியம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொருட்களுடைய விலை அதிகரித்து கொண்டு தான் செல்கிறது. அதற்கேற்ற சம்பளமோ அதற்கேற்ற ஊதியமோ நாம் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்று எமக்கு கிடைத்த அதே சம்பளம் அதே ஊதியம்தான் இன்றும் இருக்கிறது. ஆனால் பொருட்களுடைய விலை நாம் எடுக்கக்கூடிய சம்பளம் ஊதியத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு கூறப்போனால் 5 மடங்கை விட அதிகரித்து தான் இருக்கிறது. எப்படி கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வது? நாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய எஜமானர்களிடத்தில் பொஸ்மார்களிடத்திலே கூறுவதற்கும் வெட்கப்படுகிறோம். அப்படி நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து நம்முடைய நிலைமைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார்களே தவிர நம்முடைய தேவைகளை அவர்கள் கண்டறிந்து உதவுவதற்கு முன் வருவது கிடையாது. கண்ணியமானவர்களே, இதற்கெல்லாம் ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள். திர்மிதி இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ரிவாயத். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழியை, நபி அவர்கள் காட்டி தந்த இந்த விதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்கிறான். அது மட்டுமல்லாமல் படைப்பினங்களில் யாரிடமாவது நம் உதவியை தேடும் பொழுது, உதவியை சொல்லும் பொழுது இந்த நபி அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்துவிட்டு அவரிடத்தில் உதவி கேட்டால் நிச்சயமாக அவரும் மறுக்காமல் நமக்கு உதவி செய்வார். கண்ணியமானவர்களே, திர்மிதி இப்னு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத் அப்துல்லா பின் அபி அவுஃபா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், மன் கானத் லஹு ஹாஜத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால், யாருக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு தேவை இருக்கிறது, அவு இலா அஹதி மின் ஹல்கிஹி, அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், இந்த மஹ்லூக் படைப்பினங்களில் யாரிடமாவது ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யதவல்லா, அந்த தேவையை அவரிடத்திலே அல்லாஹ்விடத்திலோ அல்லது அந்த மனிதரிடத்திலோ முறையிடுவதற்கு முன்னால் அவர் வுது செய்து கொள்ளட்டும். வல் யுஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்அத்துகள் நஃபில் தொழுகை, 2 ரக்அத்துகள் தொழுது கொள்ளட்டும். சும்மல் யகுல், பிறகு அவர் இந்த வார்த்தையை சொல்லட்டும், இந்த வார்த்தைகளை துஆவிலே சேர்த்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த துஆவை நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக் வ அஸாயிம மக்ஃபிரதிக் வல் கனீமத மின் குல்லி பிர்ரின் வஸ் ஸலாமத மின் குல்லி இஸ்மின், அஸ்அலுக அல்லா ததஅ லி ذنبا இல்லா غفرته ولا هما இல்லா فرجته ولا ஹாஜத்தன் ஹிய லக ரிதன் இல்லா கதைதஹா லீ என்று இந்த துஆவை ஓதிவிட்டு சும்ம யஸ்அலுல்லாஹ மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা மா ஷாஅ, அல்லாஹ்விடத்திலே இம்மை மறுமையின் காரியங்களில் அவர் எதை நாடுகிறாரோ அந்த அனைத்து விடயத்தையும் கேட்டாலும் அது அவருக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன துஆ? இந்த துஆவுடைய கருத்து என்ன ஆச்சரியமான கருத்து கண்ணியமானவர்களே. லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவன், சங்கைக்குரியவன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீம், மகத்தான அந்த அர்ஷுடைய இரட்சகன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு அகிலத்தாருடைய இரட்சகன் அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே மூஜிபாத்தி ரஹ்மத்திக், உனது ரஹ்மத்தை கட்டாயமாக்கும் எல்லா காரியங்களையும் கேட்கிறேன். வஅஸாயிம மக்ஃபிரத்திக், உன்னுடைய பாவ மன்னிப்பை உறுதியாக்கக்கூடிய காரியங்களையும் கேட்கிறேன். வல்கனீமத மின் குல்லி பிர்ரின், எல்லா நன்மைகளில் இருந்தும் பங்கு கிடைப்பதையும், வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்மின், அனைத்து பாவங்களில் இருந்தும் ஈடேற்றம் கிடைப்பதையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். அஸ்அலுக அல்லா ததஅலி ஸம்பன் இல்லா கஃபர்தஹு. சுப்ஹானல்லாஹ், எனது எல்லா பாவத்தையும் மன்னிக்காமல் நீ விட்டுவிடக் கூடாது என்பதையும், வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தஹு, எனது எந்த கவலையையும் நீக்காமல் நீ விட்டுவிடக் கூடாது என்பதையும், வலா ஹாஜத்தன் ஹிய லக ரிதன் இல்லா கதைதஹா லி, எனக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய எனது அனைத்து தேவைகளையும் எனக்காக நிறைவேற்றாமல் நீ விட்டுவிடக் கூடாது என்பதையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத் தந்தார்கள், நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே எந்த தேவையை கேட்டாலும் சரி, அது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இம்மை மறுமை சும்ம யஸ்அலுல்லாஹ மின் அம்ரி